Hello friends, welcome to Joy Classroom. இன்னைக்கு கிளாஸ்ல TNT பேப்பர் 2 மேத்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கிளாஸ் 10 செகண்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு? 25 வர்க்கமூலம் 5 அல்லது -5, மைனஸ் ரூட் ஆஃப் 25க்கு ஆன்சர் -5, ரூட் ஆஃப் 25 ஆன்சர் 5, ரூட் ஆஃப் 25க்கு ப்ளஸ் ஆர் -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லாமே ஆன்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் இதில் ஒன்று ராங், அதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 25 வர்க்கமூலம் 5 அல்லது -5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணும்போது 5 வரலாம், -5 வரலாம். ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், மைனஸ் ஆஃப் ரூட் 25க்கு ஆன்சர் -5 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ரூட் 5க்கு 25க்கு கண்டுபிடிச்சோம்னா -5 வரும். ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் இருக்கிறதுனால ஸோ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு கரெக்ட். அடுத்தது பாருங்கள், ரூட் 25 உடைய ஆன்சர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நம்ம ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம ராங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம ராங்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே ரூட் 25 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 5 × 5 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதை நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 5 தான் இருக்கும். ஆனால் இதுக்கு இது கரெக்ட். சேம் இங்கே 5க்கு பதிலாக நம்மளுக்கு ரூட் ஆஃப் 25 நம்ம இப்படியும் பிரித்து எழுதலாம். -5 × -5 அப்படின்னும் பிரித்து எழுதலாம். அப்போ நம்மளுக்கு ரூட் ஆஃப் -5 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதோடைய ஆன்சர் நம்ம கட் பண்ணோம்னா -5 அப்படின்னு கிடைக்கும். அதனால் ஒரு ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 5 பாசிட்டிவ் எடுத்தாலும் 5 தான் வரும், ஆனால் நெகட்டிவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு -5 வரும். ஸோ திஸ் இஸ் தி ராங் ஆன்சர். அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் -5ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். அப்போ இப்போ இதோடைய ஆன்சர் எது ராங் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி இஸ் தி ராங் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஒன் மோர் சம், செகண்ட் சம், கீழ்காண்பவற்றுள் எது விகிதமுறு எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூட் ஆஃப் 8/18. அப்போ இந்த இதை நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரூட் ஆஃப் 8/18 நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் இதை நம்ம எழுதும்போது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4 2s are 8, 9 2s are 18, 4/9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதை ரூட் 4 அண்ட் ரூட் 9 அப்படின்னு எழுதணும்னா 2/3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பரில் இருக்குது. அப்படி இருந்தால் இதை நம்ம விகிதமுறு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 7/3. இப்போ தான் சொன்னேன், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸில் இருந்தால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சி பார்த்துங்க, ரூட் ஆஃப் 0.01 அப்படின்னு இருக்குது. ஸோ ரூட்டில் இருக்குது. இப்போ இந்த இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரூட் 13 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு விகிதமுறு எண் அல்ல. ஏன்னா அதை உங்களால் பிரிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர், திஸ் இஸ் இர்ரேஷ்னல் நம்பர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ரூட் 13ங்கிறது தான் என்ன அப்படின்னா இர்ரேஷ்னல் நம்பர், விகிதமுறு எண் அல்ல. நெக்ஸ்ட் சம், ரூட் ஆஃப் 640 இதோடைய எளிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 ரூட் 10, 10 ரூட் 8, 2 ரூட் 20, 4 ரூட் 5 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த ரூட் 640 நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி ரூட்டில் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 64க்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 8 8s are 64 அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். அதோட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 640 கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு இங்கே 2 8 இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 8 ஸ்கொயரை நம்ம என்னென்னு எடுப்போம், 8 அப்படின்னு எடுப்போம். 8 ரூட் 10 அப்படின்னு எடுப்போம். ஸோ
ரூட் 640ல் நம்ம இப்படி பிரித்து எழுதலாம். 8 8s are 64 into 10. இப்போ 2 times 8 இருக்குது. அப்போ ரூட் ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கும்போது நம்மளுக்கு 1 டைம் தான் கிடைக்கும். அதாவது 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8 கிடைக்கும். பேலன்ஸ் நம்மளுக்கு ரூட் 10 இருக்குது. அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் ரூட் 27 ப்ளஸ் ரூட் 12 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் 39, 5 ரூட் 6, 5 ரூட் 3, 3 ரூட் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரூட் 27 நம்ம கியூப் ரூட் ஃபார்மில் ரைட் பண்ணோம்னா 3 into 3 into 3ன்னு நம்ம ரைட் பண்ணலாம். எதுக்கு? ரூட் 27க்கு. ப்ளஸ் இந்த இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா 4 3s are 12. 4க்கு நம்ம எடுக்கும்போது 2 2s are 4, இன்னொரு 3 இருக்குது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா கியூப் ரூட்டில் இருக்குது. அப்போ நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி எழுதலாம். 3 ரூட் 3ன்னு நம்ம ரைட் பண்ணுவோம். இந்த இதில் நம்ம எடுத்துட்டோன்னா இந்த 3 வெளியில் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு உள்ளே ரூட் 3 வந்து வெளியில் வந்துடும். இங்கே நம்மளுக்கு 2 இருக்குது. அப்போது 3 ரூட் 3 இதில் பார்த்திங்கன்னா 2 ரூட் 3 இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு 5 ரூட் 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போது இதுலேயே எடுத்துட்டோன்னா ஒரு 3 கேன்சல் ஆகிடும் ரூட்டில். இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு ரூட் 3 இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா 4க்கு நம்ம 2ன்னு எடுப்போம். பேலன்ஸ் ரூட் 3 இருக்குது. இப்போ இதை கம்பைன் பண்ணும்போது 5 ரூட் 3. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் ரூட் 80 ஈக்குவல் டு கே ரூட் 5 எனில் கே உடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ ரூட் 80 நம்ம எப்படி எழுதலாம்னா 16 into 5, 16 5s are 18 எழுதுவோம். இப்போ ரூட் 16 நம்ம எப்படி எழுதுவோம்னா 4 ரூட் 5 அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போது இங்கே நம்மளுக்கு கே ரூட் 5ன்னு இருக்குது. கே இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா 4. அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So k root 5, k placeல 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் குறியீட்டு வடிவ எண்ணிற்கு மிக சரியான எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நம்மளுக்கு ப்ராப்பரான அறிவியல் குறியீட்டு வடிவம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் 2 ரூட் 5 மைனஸ் 2 ரூட் 2 த ஹோல் ஸ்கொயரின் சுருங்கிய வடிவம் 4 root 5 plus 2 root 2, 22 minus 4 root 10, 8 minus 4 root 10, 2 root of 10 minus 2. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டை நம்ம எழுதிக்கலாம். 2 root 5 minus root 2 the whole square. இப்போது இதை நம்ம a plus அதாவது a minus b the whole square ஃபார்முலா. a minus b the whole square ஃபார்முலா என்னென்னா a square plus b square minus 2ab இதுதான் அதோடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போது 2 root 5 the whole square plus root 2 the whole square minus 2 a 2 root 5 b நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா root 2 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். 2 2s are நம்மளுக்கு 4 கிடைச்சிரும். ரூட் 5 நம்மளுக்கு 5 ஆகிடும். இங்கே ரூட் 2ங்கிறத நம்ம 2ன்னு எடுத்துக்குவோம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 2s are 4. இந்த இதில் ரூட் ஆஃப் 5 into 2 அப்படின்னு இருக்குது. அப்போ 20 இதில் பார்த்தீங்கன்னா 4 5s are 20 ப்ளஸ் 2 இங்கே மைனஸ் 4 10ன்னு இருக்குது. அப்போ 20 ப்ளஸ் 2 22 மைனஸ் 4 ரூட் 10. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பி தான் இதோடைய ஆன்சர். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். minus 4 இதோட நம்ம சப்ஸ்டியூட் சால்வ் பண்ணோம்னா 22 minus 4 ரூட் 10. Next sum 0.000729 power minus 3/4 into 0.09 minus 3/4. ஸோ ரெண்டுமே மைனஸ் இந்த வேல்யூ பவரில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆப்ஷன்ஸ் 10 பவர்ஸ்லையும் 3 பவர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 0.000729 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்முக்கு நம்ம ரைட் பண்ணும்போது 729 எழுதிட்டு 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs இது வருது. அப்போது 1 2 3 4 5 6 பிளேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணணும்.
1 tens 100,000 10,000 lakhs 10 lakhs பவர் இதில் என்ன இருக்குது -3/4 இருக்குது. அதே -3/4 நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி 0.09 இதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னா 9/1 tens 100 அப்படின்னு எழுதுவோம். ஸோ பவர் -3/4. இது வந்து நம்மளுக்கு கிவன் கொஸ்டின்ஸை நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 729 இந்த 729 நம்மளுக்கு க்யூப்ஸில் இருக்கிறதுனால நம்ம க்யூபுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 2 3s are 6 4 3s are 12 3 3s are 9 7 8 3s are 21 1 3 is 3 இங்கே 2 3s are 6 7 3s are 21 9 3s are 27 3 3s are 9 3 1 இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னா 3/6 இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 3/6 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 2 3 4 5 6 அப்போ 10/6 நம்ம ரைட் பண்ணணும். தென் ஹோல் பவர் -3/4 இன்டூ 9 எவ்வளோ டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இது 10 ஸ்கொயர்னு ஆகும் -3/4 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை நம்ம ப்ராடக்ட்ஸ் அதாவது பவரை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 18 ஆகிடும். ஸோ -18/4 10 அதாவது இங்கே என்ன இருக்குன்னா 10 இருக்குது. ஸோ 10/6 இதை தான் நம்ம இங்கே நம்ம 18 பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 3/10 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 3/10 நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பவரை மல்டிப்ளை பண்ணால் 9/4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி 9 கிடையாது 6/4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரெண்டுலேயுமே 3/10 வந்து காமனாக இருக்குது. ஸோ -18/4 அதே மாதிரி -6/4 இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3/10 -24/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எகைன் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 6 அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 3/10 பவர் 6 அப்படின்னு. அப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா 3/6 -6 அதே மாதிரி 10/6 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம நெகட்டிவில் இருக்கிறத நம்ம இது பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 10/6/3/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த நெகட்டிவ்க்கு வேணும்னா 1/3/10/6 கிடைக்கணும். அப்போ 3/6 கிடைக்கும் 10/6 கிடைக்கும். அதை ரெசிப்ரோக்கல் நம்ம பண்ணும்போது 10/6/3/6 அப்படின்னு கிடைச்சிடும். Next question, if root of 9/x cube root of 9 square எனில் x equal to 2/3 4/3 1/3 and 5/3 கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சர்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிவன் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு root of 9/x given then cube root of 9 square given இந்த ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 9/x இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 9 ஸ்கொயர் இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதுவோம்னா 1/3 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம எகைன் எப்படி ரைட் பண்ணலான்னா x இன்ட்டு 1/2 அதே மாதிரி 2 இன்ட்டு 1/3 அப்படின்னு எழுதலாம். இப்போ ரெண்டுமே பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பேஸ் வந்து சமமாக இருக்குது. பேஸ் வந்து சமமாக இருக்குது. ஆனால் பவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமமாக இல்லை. அதை நம்ம சமப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ x இன்ட்டு 1 வந்து x/2 இங்கே 2 இன்ட்டு 1 2/3. இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா அடுக்குகளை நம்ம சமப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ் மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ரிமைனிங்கெல்லாம் ஒரே சைடு இந்த இதை நம்ம அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ 2 இன்ட்டு 2/3 அப்போ x ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5.92 இன்ட்டு 10⁻³ தசம வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து -3ல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக அது தௌசண்ட்ஸில் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி தான் அங்கே புள்ளி வச்சுருப்பாங்க. அப்போ 592 இருக்குது. அப்போ 10⁻³ அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிஃபோர்ஸில் தான் நம்மளுக்கு வரும். இப்போ மூணாவது இடத்தில் நம்பர் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணணும். அப்போது 592 இருக்கா, இதில் தேர்ட் பிளேஸ் 0 0 இந்த இடத்துல தான் நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா பவர் 3 மைனஸில் இருக்கிறதுனால இது -1 -2 -3. அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு செவ்வக வடிவ வீட்டுமனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5 × 10⁵ மற்றும் 4 × 10⁴ மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் L × B நீளம் × அகலம் தான் அதோடைய பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா
L into B. Lங்கிறது வந்து 5 into 10 power 5. இங்கே வந்து 4 into 10 power 4. இப்போ 5ஐயும் 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 20 கிடச்சிரும். இங்கே 10 இருக்குது. பவர் பார்த்திங்கன்னா 5 + 4. அப்போ 20 into 10 power 9 ஆகிடுது. இப்போ 20 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 into 10 20. எகைன் வந்து நம்மளுக்கு 10 power 9 இருக்குது. ஸோ 10 இருக்கிறதுனால நம்ம 10 power 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இங்கே வந்து 2 இதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 into 10 power 10. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 2 into 10 power 10 மீட்டர் ஸ்கொயர்.